வெல்கம் டு UK Infotech. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாவா ப்ரோக்ராமில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டாவை வந்து எப்படி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது, எந்தெந்த டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி டெக்ளேர் பண்ணுறது, அப்படியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேட்டர், அதாவது ஸ்டாண்டர்டாக, அதாவது பொதுவாக சொல்ல போனாக்க மேத்தமெட்டிக் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், அதாவது ப்ளஸ்ஸு, மைனஸு, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிம்பிளை தான் நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் A + B = C அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் A and B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேட்டர், அதாவது இந்த என்ன சிம்பிள் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பரண்ட், ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது, இந்த ஆப்பரண்டும் ஆப்ரேட்டரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவால என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இன் ஜாவா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனரி ஆப்ரேட்டர்னாலும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர். இந்த யூனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு ஆப்ரேட்டர், அதாவது சிம்பிளை வச்சு நம்ம இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து போடுறோம், அதுக்கு அவுட்புட் கொண்டு வர்றோம் அப்படின்னா அதுக்கு யூனரி ஆப்ரேட்டர். அதாவது 2 ஆப்பரண்ட் இல்லாமல் ஒரே ஒரு ஆப்பரண்ட், ஆப்ரேட்டர் 2. ஸோ இதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க இதை இன்க்ரிமெண்டிங், டிக்ரிமெண்டிங் பை வேல்யூ பை ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெகேட்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நெகேட்டிங் சொல்லுவாங்க. அடுத்து இன்வெர்ட்டிங் த வேல்யூ ஆஃப் பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் யூனரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு யூனரி ஆப்ரேட்டருக்கு ப்ளஸ், மைனஸ் இது ரெண்டையும் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நான் ஒரு ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளாஸ், இது கிளாஸோட நேம் நம்ம வச்சுக்கிறது. இது மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து இன்டீஜர் x = 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வேரியபிளை டெக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்டீஜர்ங்கிறது டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது வேரியபிள் நேமு, அதுக்கு வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ண போகிறது எப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸோட எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும், பிளஸ் பிளஸ்னு கொடுத்தா எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட், அதாவது பிரிண்டிங்ல அடுத்ததுல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்டிங் ஆப்ரேட்டரை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வேல்யூல இருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இங்கே அதோட அவுட்புட் வந்து 12ன்னு வருதும். அதே மாதிரி தான் மைனஸ் மைனஸ்க்கும் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாவால ஒரு ப்ரோக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாத்தையும் வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடியது தான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இதுலையும் நான் கிளாஸோட நேமுங்கிறத ஒரு ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வேரியபிள் டெக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம யூனரி ஆப்ரேட்டரில் ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரு ஆப்ரண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா?
இங்கே பாருங்க x is equal to 10ன்னு நான் ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு 2 ஆப்பரண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் a b அப்படின்னு 2 வேரியபிளை டெக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கனாக்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ இது எல்லாத்தையும் ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதை எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமில் செய்கிறது அப்படிங்கிறத ஜாவா ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க நோட் பேடை வந்து டைப் பண்ணிக்கிறோம் ப்ரோக்ராமை. ஸோ நான் நோட் பேடை வந்து டைப் பண்ணிடுறேன். நோட் பேட் அதாவது எடிட்டரில் தானே நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணணும், ஜாவா ப்ரோக்ராமை. ஸோ அதனால் நான் நோட் பேட் எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னாக்க நான் ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறேன். கிளாஸோட நேமு நான் ஆடுன்னு வச்சுக்கிறேன். கிளாஸோட நேமு ஓப்பன் பிரேஸு, அதுக்கப்புறம் பப்ளிக்கு, மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதனால பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, void main, public static void main, string arguments. So எஸ்ங்கிறத நம்ம கேப்ஸில் போடணும். string arguments, இப்போ வேரியபிள் டெக்ளேர் பண்ணணும். ஸோ இன்டீஜர் a ஈக்குவல் டு 12, நான் 12ன்னு கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்து ஒரே ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நான் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ b ஈக்குவல் டு 5, 2 வேரியபிளை டெக்ளேர் பண்ணியாச்சு. சாரி 2 வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதுக்குள்ள ஏயும் பியையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும். ஸோ நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் எழுத போகிறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். என்ன ஆப்ரேட்டர் பண்ண போகுது அப்படின்னாக்க ப்ளஸ் ஏயையும் பியையும் எனக்கு ப்ளஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ளஸ் ஏயையும் பியையும் எனக்கு ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மைனஸ்க்கு, சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு 3க்கும் பண்ண போகிறோம். இப்போ ஆப்ரேட்டரை மட்டும் மாற்ற போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே வேரியபிள் எல்லாம் நம்ம டெக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆப்ரேட்டரை மட்டும் நம்ம மாற்றினா போதும். சப்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு டிவிஷன். ஓகேயா? இப்போ ப்ரோக்ராம் எழுதியாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓப்பன் ப்ரேஸ் ஒன்று வச்சுருக்கோமா, 2 இருக்குது. ஸோ அது 2ஐயும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் நேமில் தானே நம்ம ஃபைல் நேமை வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவஸ் கொடுத்து என்னோடய ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி நான் ஜாவாவில் பார்த்து செட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஈயில். அந்த ஜாவாங்கிற ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க கிளாஸ் நேம் நான் ரன் பண்ணணும். ஸோ ADD ஃபைல் நேம் டாட் கம்பைல் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜாவா சி கம்பைல் பண்ணுறதுக்கு கமெண்ட் ஜாவா சி ஃபைல் நேம் add டாட் ஜாவா, கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படிங்கிறது என்னோட ப்ரோக்ராம் நேமு. ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் நம்மளுக்கு ஆட் 1ன்னு கொடுத்துருக்கேன். சரியா?
ஸோ ஃபைல் நேம் என்ன நம்ம சேவ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து இங்கேயே சேவ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம அடிஷன் ப்ரோக்ராம் எல்லாமே வந்துருச்சு. அதாவது a+b ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 17, அதாவது ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு, சப்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுல் எல்லாமே எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னும் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.